வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இந்த வாழ்க்கையில் நிரந்தரமாக ஒன்றும் கிடையாது. இந்த வாழ்க்கை தெர் இஸ் நத்திங் கால் பர்மனண்ட். நான் பர்மனெண்ட்டாக இருப்பேன், நிலையாக இருப்பேன் அப்படின்னு உள்ளவே கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாமே டிரான்சியன்ட். நீங்களும் டிரான்சியன்ட், நானும் டிரான்சியன்ட். ஒரு நாளைக்கு இந்த இடத்த விட்டு நம்மளாம் கிளம்பிடணும். எதுக்குடா இது மாதிரி தத்துவம் பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கண்ணதாசன் சொன்னதும் நம்மளுக்கு ஞாபகம் வருது. இது நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். இந்த பூமியில் நிலையாக வாழ்ந்தவன் யாரடான். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் உங்கள் கஷ்டத்தை என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கீங்க. எனக்கு இந்த கஷ்டம், அந்த கஷ்டம், இப்படி கஷ்டம், அப்படி கஷ்டம் அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் கஷ்டங்கிறது பர்மனெண்ட்டே கிடையாது. ஆஸ் லாங் அஸ் நீங்கள் அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிவிட்டு அதை தாண்டி போயிட்டீங்கன்னா கஷ்டம் கிடையாது. சில வரதை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். இப்போ க்யூரே பண்ண முடியாத வியாதி வந்ததுன்னா அதை நம்ம ஒத்துக்கிட்டு மீதி இருக்கிற சமயத்தை எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்மளே நம்ம ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துட்டோம்னா 75லேருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிறது நிச்சயம். ஒரு 80 வயசு 75 வயசு தாண்டிட்டான்னா இன்றைக்கி அவன் ஒரு ஃபுல் லைஃப் இருந்துட்டான் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். வாழ்க்கையில் முழுசாக இருந்துட்டான்னு ஒரு அர்த்தம். வாழ்க்கையில் அது நம்மளுக்கு இருக்குது, அந்த லக்கு நம்மளுக்கு இருக்குன்னா எதுவுமே நம்ம வாழ்க்கையில் பர்மனெண்ட் கிடையாது. இந்த மேகங்கள் வந்துட்டு போகிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு போகும். அதனால் நீங்கள் அழுது ஆச்சாட்டியம் பண்ணுறதுனால உங்கள் கஷ்டம் போயிடாது. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்து கோவில் கோவிலாக ஏறி இறங்கி நன்றி சொல்லி எவ்வளோ தான தர்மம் கொடுத்தாலும் உங்களுக்கு இருக்கிற நல்லதும் எப்போதும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உலகத்தில் அப்படி நடந்துருச்சுன்னா சுவாரஸ்யமே இருக்காது. வாழ்க்கைங்கிறதுல நம்ம கொஞ்சம் கஷ்டமும் படணும், கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு மாறி மாறி வரணும். அப்போ தான் வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரே ஆள் திரும்பி திரும்பி ஜெயிச்சுக்கிட்டே போயிட்டான்னு வைங்க, அவனுக்கு வாழ்க்கையில் கஷ்டமே வரலன்னு வைங்க, தென் உங்களுக்கு வாழ்க்கையில் அர்த்தமே இருக்காது. அதனால் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, கஷ்டகாலம் வந்த உடனே இதுவும் கடந்து போகும், இந்த கஷ்டகாலமும் நம்மளை தாண்டி போகும். ஒன்ஸ் இந்த கஷ்டகாலம் வந்துருச்சுன்னா நம்ம தலையை பிடிச்சிட்டு அங்கேயே உட்காராமல் இருந்து எப்படி சரி பண்ண முடியும், இது எப்படி பெட்டராக முடியும், பெருசாக சேஞ்ச் இல்லாட்டாலும் பவுண்ட்ரியை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், நம்ம எதை எப்படி கொஞ்சம் கொஞ்சம் எந்த எட்ஜஸை புஷ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் புஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை பெட்டராகிடும். ஏன்னா ஒன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தென் வெளியில் போகிறதுக்கு வெளியில் கிடைக்கும். எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோம் நம்ம நினைக்க முடியாது. வந்த கஷ்டமும் உங்களால் வரல, நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்போம், நம்ம பேராசை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், நம்ம வானத்தை வில்லா மடித்து அம்பை விட்டுடலான்னு நினச்சி சிலது ட்ரை பண்ணி வானம் வளைக்க முடியாமல் கை உடஞ்சிருக்கும். அதான் நம்மளுக்கு வராததை நம்ம பண்ணியிருப்போம். அது நம்ம தப்புன்னு ஒத்துக்காமல் நம்ம உலகத்தை குற்றம் சொல்லுவோம். இது இப்படி நடந்திருந்தா, அது அப்படி ஆயிடுந்தா அப்படின்னு. யாரையும் உங்களை அது மாதிரி ரிஸ்க்கும் எடுக்க சொல்லலை. ரிஸ்க் எடுக்காமையே தனியாக ஒழுங்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஏறி போப்பான்னு போயிருக்கலாம். நம்ம 10 ஸ்டெப்பை ஒரே நாளில் ஏறணும்னு பார்த்ததுனால தான் நம்ம சறுக்குவோம். இல்லாட்டா லைஃப் இதே மாதிரி லீனியராக போகும்னு நம்ம பண்ணுறதையே பண்ணிகிட்டு இருந்துட்டு சுற்றி இருக்கிறத விட்டுட்டு சுற்றி உலகத்தில் என்ன நடக்கிறதுங்கிறத பார்க்காம நம்ம விட்டுடுவோம். இப்போ நம்ம கேசட் விற்றுட்டு இருந்தீங்க, மியூசிக் கடை வச்சுருந்தீங்கன்னு வைங்க, ட்ரெண்டு ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். இன்றைக்கி நேற்று இல்லை, கேசட்டு சிடியாக போடும்போதே உங்களுக்கு தெரியும்
ரெக்கார்டு தட்டு கேசட்டாக மாறி, கேசட் சிடியாக மாறி, இன்டர்நெட்டுன்னு வந்த காலத்துலேயே உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு பாட்டெல்லாம் ஃபுல்லாக இன்டர்நெட்டில் போகுது, உங்கள் மியூசிக் கடை காணாமல் போய்டும்னு. சடனாக இன்னிலேருந்து விற்காமல் இல்லை, மெதுவாக அது நகர்ந்து அதுக்கப்புறம்தான் அது சிடியாக மாறி காணாமல் போய் அதுக்கப்புறம் தான் காணாமல் போச்சு. உங்களுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கொடுத்தது. இப்போ நீங்கள் மெட்ராஸ்லேயே நான் பார்த்து பல பெரிய பெரிய செல்ஃபோன் விற்கிற கடையெல்லாம் பார்த்துருக்குறேன். அது செயின் ஆஃப் கம்பெனிஸாக மாதிரி பப்ளிக் இஷ்யூ போடுற அளவுக்கு போயிடுச்சு. இந்த 15 வருஷத்தில் நான் பார்த்து அந்த கடை மூடிடுச்சு. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, பல கடைகள் இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் இன்டர்நெட்டுன்னு வந்துருச்சுன்னா 2000லேயே அமேசான் இருந்தது, புஸ்தகம் அமேசானுக்கு போயிடுச்சு. அப்போ கேட்டகிரி ஆஃப்டர் கேட்டகிரி நான் போட்டு பார்க்க வேண்டாம் ட்ரெஸ்ஸுன்னு தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனுக்கு போயிடும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆன்லைனில் செல்ஃபோன் விற்கிறதுங்கிறது காஸ்ட்டு கம்மி. ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு கடையில் அப்புறம் ஏண்டா விற்கலைன்னு கேட்டால் அது நம்ம தப்பு. இப்போது ஒரு பொருளை தொட்டு பார்க்கணுங்கிற நீடு மக்களுக்கு போயிடுச்சு. மக்களுக்கு தெரியும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வந்து சேரும், வீட்டுக்கு வந்து சேர்ந்தப்புறம் காசை கொடுத்தா போருங்கிறத உங்களுக்கு பழக்கி வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் அமேசானில் வாங்கினா கூட ஃபைனான்ஸும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜு வாங்குறீங்கன்னா அமேசான்லேயே இஎம்ஐ வாங்கிடலாம். இன்னும் எல்லாருக்கும் இஎம்ஐ கொடுக்குற காலம் வரல, அதுவும் வந்துடும். அப்போது எனக்கு தெரியல, நான் ஒரு கடை வச்சுருந்தேன், எனக்கு பிஸ்னஸ் போயிடுச்சுன்னு நிறைய சின்ன சின்ன கடை மூடினது எனக்கும் தெரியும். பட் இது ஓவர் நைட் ஆள். நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா டெக்னாலஜி நம்மளை சாவடிக்காது, அதே மாதிரி டெக்னாலஜி நம்மளை சாவடிச்சிருச்சு. ஸோ டெக்னாலஜி வரப்போகிறச்சியே நம்ம விக்கெட் வேர்ல்டு வரப்போகிறது, கட்டக்காலம் வரப்போகிறதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ரூட்டை மாற்றி எடுத்திருந்தோன்னா இன்றைக்கும் நீங்கள் சர்வைவ் ஆகிருப்பீங்க. பெரிய பெரிய கடை இழுத்து மூடுற மாதிரி உங்கள் கடை மூடி இருக்காது. அதனால் சேஞ்சை நம்ம கரெக்டாக பார்த்தோன்னா பாதி விக்கெட் வேர்ல்டு பிஸ்னஸில் வராது. இதுக்கும் மேலே வர விக்கெட் வேர்ல்டை நம்மளால் தடுத்தும் நிறுத்த முடியாது. சம்டைம்ஸ் க்ளவுடு வரும், சூரியனை மறைக்கும், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நம்ம தான் உஷாராக இருக்கணும். எஸ்பெஷலி இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தொழில் செய்கிறவங்க உஷாராக இருக்கணும். எப்போ காற்று எங்கே அடிக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. காற்றடிக்கிறதுக்கு முன்னாடியே வரப்புன்னு காக்க நம்ம ரெடியாக இருக்கணும். அது மாதிரி இருந்தோன்னா நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள், எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.